இந்நாளே கர்த்தரின் விடுதலை விடயத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த உபவாச கூறுகைக்கு அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்து சொல்லி வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 22:15. நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இங்க அழகா எழுதலாம், சகல மனுஷருக்கு முன்பாக நீ சாட்சியாயிருப்பாய் என்று எழுதியிருக்கலாம். ஆனா அங்க அப்படி எழுதாம அவருக்கு என்று ஒரு வார்த்தையை அங்க வைத்து எழுதியிருக்கிறார். அவருக்கு என்றால் எவருக்கு என்று நம்ம கேள்வி கேட்கணும். எவருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருப்பாய். இன்னைக்கு நம்ம உள்ளத்துல ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன்னா? இன்னைக்கு சாட்சியா இருக்கிறது நிறைய சாட்சிகள் உண்டு. அப்துல் கலாமை பத்தி சாட்சி இருக்குது, இன்னும் நிறைய பேரை பத்தி, அரசியல்வாதிகளை பத்தி சாட்சி இருக்குது, கிரிக்கெட் வீரர்களை பத்தி சாட்சி இருக்குது, விளையாட்டு வீரர்களை பத்தி சாட்சி இருக்கு, நடிகர்களை பத்தி சாட்சி இருக்குது, இல்லையா? ஆனா அவங்க சாட்சி எல்லாம் அவங்களுக்கு தான் இருக்குது, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையா இருக்குதா? இல்லை. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய சாட்சி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உள்ள சாட்சியாக இருக்கிறதா என்பதை நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்த்து கொள்ளலாம். அப்ப பவுல் அவருக்கு சாட்சியா இருந்தது எப்படின்னா, 3 காரியம். நீ நானும் அவருக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அவருக்கு நான் சாட்சியா இருக்கணும். எனக்கு நான் சாட்சியா இருக்கிறது கிடையாது. என்னுடைய சாதனைகள் சாட்சியாக பேசப்படலாம். ஒவ்வொருத்தனுடைய சாதனைகள் பேசப்படுகிறது, இல்லையா? இன்னைக்கு சின்ன பையன் ஒருத்தன் இந்தியாவில் போயிட்டு செஸ் போட்டியில் பதக்கம் வாங்கிட்டு வந்தான். சாட்சியா சொல்கிறோமா இல்லையா? அதில் நிறைய பேர் நிறைய சாதனை செஞ்சுருக்கிறாங்க சின்ன வயசுல. அவங்கள சாட்சியா சொல்கிறோம். அது அவங்களுக்கு மகிமை, அவ்வளோதான். அவங்களுக்கு அவங்க சாட்சியா இருக்கிறாங்க, சாதனை புரிஞ்சாக்க. இன்னைக்கு காலையில் கூட நான் நினைச்சேன், ஆண்டவரே நான் உலக சாதனை புரியணும். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், அது உனக்கு சாட்சியா இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சாட்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உலக சாதனை புரிஞ்சு உன்னாலதான் நான் சாதிச்சேன்னு உன்னை நான் மகிமைப்படுத்தினேன். ஆண்டவரே உன்னை நானே மகிமைப்படுத்தினேன். இயேசு கிறிஸ்து மட்டும் என் வாழ்க்கையிலன்னா இந்த உலக சாதனை நானே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லணும், பேட்டி கொடுக்கணும். அது 1000 பேருக்கு இல்லை 10,000 பேர் 1,00,000 பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன செய்ய போறாரோ தெரியல, என்ன செய்ய. ஆனால் நிச்சயமா சாதிப்பேன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு ரெக்கார்ட் படைப்பேன். ஏதோ சம்திங் நான் தேடிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் ஏதாவது பண்ண சொல்றாரு, அதை பண்ணிட்டு தான் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம, தெரியுமில்ல? இந்த ஒன்றும் இல்லை, ஒருத்தன் எச்சு துப்புனாமா, என்ன துப்புனா, இதே நம்பர் நல்லா அங்கே போய் ஊந்துதான். இப்போ நான் இங்கே துப்புறேன்னா எங்கள் ஒய்ஃப் உட்காந்துக்கிற இடத்துல போய் ஊந்து அப்படின்னோடனே அங்கே போய் ஊந்துருக்கு. சார் இவ்வளோ நீட்டு போய் ஊந்துருக்குது இல்லை? அப்போ இதே நம்ம ஒரு ஏன் உலக சாதனை படக்கூடாது? அவன் எச்சு எப்படிலாம் துப்புனான்ட்டு எடுத்து ரெக்கார்டை பார்த்தான். அவன் இத்தனை மீட்டர்லாம் தான் துப்பியிருக்கிறான். இவன் பார்த்தான், நம்மளது அதிகமாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா என்ன நம்ம ரெக்கார்ட் பிரேக் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படின்னு நானான் அங்கே போய் அண்ணாண்ட அந்த இதுகிட்ட போய் அந்த கேட்டை தாண்டி இப்படி துப்பி துப்பி பழக்கப்பட்டு இன்னைக்கு அவன் வேர்ல்டு ரெக்கார்ட் படிச்சிருக்கிறான். உலகத்திலே அவனை மாதிரி எச்சு துப்புற ஆள் யாரும் கிடையாது. அவ்வளோ நீட்டுக்கு துப்பி இருக்கிறான். இது ஒரு சாதனை. எச்சு துப்புறதுல எப்படி வேணாலும் பிரேக் பண்ணலாம், எப்படி வேணாலும் பிரேக் பண்ணலாம். நம்ம மனசு நினைக்கணும். இந்த மயூரி அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு
நான் சென்னை போனேன் புதுசில் முத சினிமா தேட்டர் அப்போ தான் சென்னையில் போய் பார்க்குறேன். மவுண்ட் ரோட்டில் ஒரு சாந்தி தேட்டர்னு ஃபேமஸாக இருக்குது. அதுக்கு போய் தான் பார்ப்பேன். இந்த மயூரி படம் தான் அதில் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்த்தேன். அதே வேர்ல்டு ரெக்கார்ட் படம். அவளுக்கு ஒத்த கால் கிடையாது. ஒத்த கால் இல்லாமல் கட்டைக்காலை பொருத்திக்கிட்டு பரதநாட்டியம் ஆடி வேர்ல்டு ரெக்கார்ட் படைச்சிருக்கிறாங்க அந்த அம்மா. எம்ஜிஆர் அவங்களுக்கு பத்மபூஷண விருது கொடுத்துருக்கிறார். பத்மஸ்ரீ விருது ஏதோ சம்திங் எம்ஜிஆர் காலத்தில். ஒரு கால் கிடையாது, கட்டைக்கால் போட்டுக்கிட்டு அவங்க அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ அருமையாக மற்ற 2 கால் நல்லா இருக்கிற 2 காலில் பரதநாட்டியம் ஆடுறவங்கள விட இவங்க அதிகமாக ஆடி வேர்ல்டு ரெக்கார்ட் படைச்சிருக்கிறாங்க. கின்னஸ் சாதனை படைச்சிருக்கிறாங்க. நான் முத அந்த மெட்ராஸ் போய் அந்த படத்தை தான் பார்த்தேன். அப்போ நானும் ஒரு கின்னஸ் சாதனை படைக்கணும். அன்னையிலேருந்து எனக்கு ஒரு வாஞ்சை, கட்டாயம் படைப்பேன். ஆமென். ஆமாம், டாக்டரேட் வாங்கினதே ஒரு சாதனை தான் இல்லையா இந்த வயசில். அதே போல ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஏதாவது பண்ணணும். இது சாதாரணமான ஆண்டோடைய கிருபையினால. அது ஆண்டோடைய துணை இல்லைன்னா வாங்க முடியாது. இப்போ இங்கே பவுல் உலகத்துக்கே சாட்சியாக இருந்தார். எதனால? ஆண்டவருக்கு என்று சாட்சியாக இருந்தார். அதான் அண்டர்லைன். அவருக்கு சாட்சியா இல்லை. யாருக்கு சாட்சியாக இருந்தார்? ஆண்டவருக்கு என்று சாட்சியாக இருந்தார். அவருக்கு சாட்சியாக இருப்பேன்னு அவர் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு அவருடைய வாழ்க்கையில். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். இதை கேட்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ நானும் ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருக்கணும். யாருக்குன்னு? ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படும். நம்ம சாட்சியாக இருக்கிறது பெருசு இல்லை. ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறோமா? பிசாசுக்கு சாட்சியாக இருக்கலாம். ஒவ்வொருத்தன் பிசாசு சாட்சியாக இருக்கிறானா இல்லையா? எல்லாம் புள்ளையாது அப்படின்னு சொல்ல. ஏன் அவ்வளோ ஒரு பாருங்க. இன்னைக்கு எனக்கு உண்மையிலே இன்னைக்கு நார்த் இந்தியாவில் கொந்தளிச்சிட்டு இருக்குது. ஒரு 13 வயசு பொண்ணை எத்தனை பேர் கற்பழிச்சாங்களாம்? 32 பேர் கற்பழிச்சுக்கிறாங்க. அவெல்லாம் மனுஷனா மிருகமா? அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள்? 3 லாட்ஜில் போயிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் நாளாக என்ன நினைச்சேன்னா, என்கிட்ட ஒரு AK-47 32 பேர் சுட்டுட்டு வந்துடணும்னு நினைச்சேன். ஜட்ஜ்மெண்ட்டும் அந்த வெண்டைக்காய் போறதுனால தானே இந்த கம்யூனிட்டி இந்த மாதிரி பண்றாங்க. எடுத்தோடனே வெட்டினா சுட்டணும். அந்த மாதிரி ஒரு எமோஷன் ஆயிட்டேன் நான். சிச்சி அப்புறம் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் அன்பின் வழியை எடுத்துக்கிட்டேன், துப்பாக்கி வழி நான் எடுக்கல. அவங்களுக்காக மண்ணி அவங்கள ஆசீர்வதி. அவனு மேல தப்பு இல்லை. பிசாசு அவனுக்குள்ள என்ன செஞ்சது? வேசித்தனத்தின் ஆவி வழி தப்பி தெரிய பண்ணிட்டு ஒரு ஈவிரக்கம் இல்லாத ஒரு கொடூரமான ஒரு அரக்க பிசாசு அந்த 32 பேருக்குள்ள பூந்ததுனால இன்னைக்கு அந்த பொண்ணு 13 வயசு பொண்ணு இன்னைக்கு செத்து போயிட்டா. எவ்வளவு ஒரு பரிதாபம். அப்ப இவனும் யாருக்கு சாட்சியா இருக்கிறானுங்க? அவங்களுக்காக ஜெபிப்போம் இன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும். உண்மையிலே இன்னைக்கு காலையில நேரத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு குழப்பம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த சமுதாயத்தை அப்படின்ட்டு. அப்போதான் காலையில நான் பார்த்தேன். இலக்கியா நம்ம LPH குரூப்ல எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? 2 பேர் தூக்குறீங்க. மற்றவங்களாம் பார்க்கலையா? வாட்ஸ்அப்பு LPHல போடுற செய்தியை படிங்க, கேளுங்க, ஜெபிங்க. ஒருத்தவங்க குழந்தைக்கு பாவம் வழியில பிரசவ வழியில போடுறான்னு குரூப்ல தான் போடுறேன். அதெல்லாம் பாருங்க, பார்த்து ஜெபிங்க. அந்த ஆரோனின் ஜெபம் அப்படின்னு எண்ணாகமத்துல இருக்குது. அந்த ஜெபத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஜெபத்தை குறித்து தான் நிறைய நமக்கு சொல்லித்தரார் ஆண்டவர். அதில் இதெல்லாம் பிரயோஜனமான ஜெபம். எங்களுக்கு நாங்கள் எபிரேயர் படிக்கிறதுனால அது எங்களுக்கு எபிரேய பாஷையிலே கற்றுக் கொடுத்தாங்க. அந்த எபிரேய பாஷையில நம்ம கற்றுக்காட்டாலும் என்னாகமும் என்னப்பா நம்ம தமிழ்லையாவது நம்ம என்ன செய்யலாம், அதை சொல்லலாம் இல்லையா? தமிழ்லையாவது நம்ம சொல்லலாம்ல.
ஒரு நிமிஷம் எடுத்துறேன். என்னாகமும் 6 அப்படியே படிங்க. ஆனா இந்த ஜெபத்தை எங்க தெரியுமா சொல்றாங்க? இப்ப பெரும்பாலுமே கல்யாணம் முடிச்சுட்டு கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் ஆசீர்வதித்து இந்த ஜெபத்தை எடுக்கிறாங்க, எடுக்கிறாங்க பாஸ்டர்மார்கள். ஆனா இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்க வேண்டிய ஜெபம், ஆரோனின் ஜெபம். யாருடைய ஜெபம்? இது பேரு ஆரோனின் ஜெபம். அடுத்து என்னது? ஆசீர்வதித்து காக்க கடவர். அடுத்தது கிருபையாய் இருக்க கடவர், பிரகாசிக்க பண்ணி. அடுத்தது 3, சமாதானம் கட்டளையிட கடவர். இது ஆரோனின் ஜெபம் என்று சொல்லுவாங்க. 3 காரியம் இதுல. இது நிறைய நாங்க எபிரேயத்துல நாங்க படிக்கும்போது இதுல நிறைய ரகசியத்தை இருக்குது. எவரேக்கா அடோனாய் வே யெஷ்மாய் ரேகா அப்படின்னு ஆரம்பிப்போம். இவன் கூட எவரேக்கா அடோனாய் யாவேர் அடோனாய் பனாய் எலைக்கா வெகுனேக்கா இஷா அடோனாய் பவனாவ் எலைக்கா வே எரேஷம் எலேகா ஷாலம் அப்படின்னு நாங்க இதை கத்துக்கிட்டோம். இதை சொல்லி சொல்லி பழகணும்னு சொல்லி எங்களுக்கு கத்து கொடுத்தாரு. அப்ப அதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். சொல்லுங்க, உன்னை காக்க கடவர். சொல்லுங்க, ஆசீர்வதித்து காக்க கடவர். சொல்லுங்க. 2வது முகத்தை உண்மையில் பிரகாசம் பண்ணி பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். நம்ம மேல அவருடைய முகத்தை அடிச்சு பிரகாசிக்க பண்ணி நம்ம மேல கிருபையா இருக்க கடவுதான். அடுத்தது தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். இந்த 3 ஜெபமும் முக்கியமான ஜெபம். ஆண்டவரே, இந்த ஆரோனின் ஜெபம் என் பிள்ளைகளுக்கு மேல தங்கட்டான். ஒரு சின்ன ஜெபம். நீ இதை பார்க்கும் போதெல்லாம் நீங்க ஜெபிச்சீங்கன்னா நல்லது. அதை இப்ப நான் என்ன செய்யலான்னு இருக்கிறேன். அது செல்போன் இருந்தா யாருக்கா உனக்கு அனுப்பிச்சா அதை எடுத்துக்காட்டு அப்படி காமிச்சிட்டுன்னா பெருசா இருக்காங்க. இதுதான் அவங்க அனுப்பிச்சாங்க. இன்னைக்கு காலையில எல்பிஹெச் சபை நம்முடைய குரூப்ல போட்டு ஒவ்வொருவரும் உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த ஜெபத்தை ஏறெடுங்கள் அப்படின்னு சொல்லி. அன்பாலே, இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் இதை டெய்லி சொல்றாங்க. யாரு? இஸ்ரவேலர்கள் இதை என்ன செய்யறாங்க பாருங்க. இதை உங்க ஆண்ட்ராய்டு போன்ல இதை எடுத்து பாருங்க. எல்பிஹெச் குரூப்ல இது வந்திருக்கும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காக செய்யும் ஆரோனின் ஆசீர்வாத ஜெபம். என்னாகமம் 6:24-27. பரலோக பிதாவே, எங்கள் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து காப்பாராக. தீமை நின்று காத்து தேவையான அனைத்தையும் அருளி அவர்கள் ஒவ்வொரு அடியையும் வழி நடத்துவாராக. 2வது, கர்த்தர் தமது முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபை செய்வாராக. அவருடைய தயவு, இரக்கம், ஞானம், கிருபை அவர்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும். அடுத்தது, கர்த்தர் தமது முகத்தை அவர்கள் மேல் உயர்த்தி சமாதானம் அருள்வாராக. தேவனுடைய பரிபூர்ண சமாதானம் அவர்கள் இதயத்தை நிரப்பட்டும். அவர் சித்தத்தில் உண்மையோடு நடக்க கிருபை கிடைக்கட்டும். கர்த்தாவே, உமது நாமம் எங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கும்படி செபிக்கிறோம். அடுத்தது, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைப்பார்கள்.
அப்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். என்னாகமம் 6:27. உமது நாமம் அவர்கள் மேல் நிலைத்திருந்து உமது பிரசன்னம், பாதுகாப்பு, உடன்படிக்கை, ஆசீர்வாதம் அவர்களை வழி நடத்தட்டும். அவர்கள் உம்மையை அறிந்து உம்மை நேசித்து தங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் உமக்கு மகிமை சேர்க்கும் பிள்ளைகளாக வளர அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். அதாவது எல்லா பகுதியிலும் உமக்கு மகிமை சேர்க்கும் பிள்ளைகளாய் வளர அருள் செய்வீராக. உமக்கு சாட்சியாய், யாருக்கு சாட்சியாய்? நம்ம பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்ற இந்த ஜெபத்தினுடைய காரியம் அடிப்படை. அதனால தான் நான் இன்னைக்கு சொல்றேன், நம்ம சாட்சியாய் வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த ஜெபத்தை நாம செய்யணும். என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கும், மகிமையா இருக்கும். ஒன்றும் இல்லை, உன் பிள்ளை ஒன்று ஒரு சின்ன திருடி மாட்டிடுச்சு, அது ஆண்டவருக்கு சாட்சியா பிசாசு சாட்சியா? உன் பிள்ளை ஒன்று சின்ன தப்பு பண்ணிடுச்சு, அவளே லவ் பண்ணிடுச்சு, இது ஆண்டவருக்கு சாட்சியா பிசாசு சாட்சியா? அப்ப எந்த விதத்திலும் டைவர்ட் ஆகிடக்கூடாது பிள்ளை. இந்த உலகம் அப்படியே இழுக்குது, வா 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 வான்னு இழுக்குது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய இந்த 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 ஒரு கேவலமான நிலைமை இன்னைக்கு இந்தியாவில் உருவாயிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. அது தமிழகத்துல இப்ப பரப்பிட்டு இருக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் பரப்பி முடிச்சிட்டானுங்க. படிக்காத அளவுக்கு முட்டாளாக்கணும்னு ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள், நான் பேர் சொல்ல விரும்பல, கேவலமான ஒரு அந்த புத்தி உள்ளவனுங்க. அந்த கேவலமான புத்தி உள்ளவங்க தான் மட்டும் வாழ வேண்டும் அப்படின்றதுனால இந்த தமிழக மக்கள் இதுல உஷாரா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் குட்டி செவரா போகணுன்றதுக்காக ஸ்கூல்ல சின்ன பிள்ளைகள் மத்தியில 7-8 வயசு பிள்ளைங்க மத்தியிலிருந்து +2 படிக்கிற வரைக்கும் உள்ள மாணவர்களும் மாணவிகளையும் டார்கெட் பண்ணி அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக்குறாங்க. எதுக்கு அடிமையாக்குறாங்க? பி கேர்ஃபுல் பிள்ளைங்களே, நீங்க பி கேர்ஃபுல். என்கிட்ட ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை ஒரு அம்மா இட்டுட்டு வந்து என்கிட்ட கொடுத்து, இவன் கையில ஒரு பொட்டலத்தை கண்டுபிடிச்சாங்க, பொட்டலம் இருக்கிறத. அது கடைசியில பார்த்தா அது வந்து போதைப் பொருள் பொட்டலம். யாரா கொடுத்தானே? என் ஃப்ரெண்டு வச்சிருக்க சொல்லி கொடுத்தான், அதனால நான் வச்சிருந்தேன். அவனை என்னைக்கு கண்டிச்சுன்னா அன்னிலிருந்து சர்ச்சைக்கு வரல, ஏசாமி விட்டு பின்மாறி போயிட்டான். அந்த பையன் அப்ப ஏசாமி இல்ல, மொட்டை போட்டுட்டு எங்கெங்க போறான். ஒரு நாள் கண்டிச்சதனுடைய விளைவு. போதை பொருளுக்கு ஏன்டா இந்த மாதிரி நீ போடுறியா? இல்ல நான் வச்சிருந்தேன். சரி வச்சிருந்தேன், உனக்கே அது உன்கிட்ட ஏன் கொடுத்தா, நீ ஏன் வாங்கின? அப்ப அந்த போதைப் பொருள் பழக்கத்துல அடிமையா இருக்கிறவங்க கூட ஏன் நீ பழகுற? நீ ஆலயத்துக்கு வரவனாச்சு, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணுமா? நீ போதைப் பொருளுக்கு அடிமையாகணும். இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகள் இன்னைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறது. ஒரு பிள்ளை இன்னைக்கு போயப்பட்டான், சிகரெட்டும் கஞ்சாவும் குடிச்சுக்கிட்டு. இன்னும் 9ஆம் கிளாஸே தாண்டல. இன்னைக்கு அந்த ஏன்னா இதெல்லாம் டார்கெட் பண்றாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை இந்த 7ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் குறிவைத்து நார்த் இந்தியன்கள், பொதுவா என்னது வடக்க இருந்து வர்ற அந்த வட இந்தியர்கள் இந்த தமிழகம் குட்டி செவரா போகணுன்றதுனாலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை படிப்பை துறந்து அவர்கள் கேவலமா மாறணுன்றதுக்காகவும் இப்படி அவங்க செய்யறாங்க. நார்த் இந்தியாவில செஞ்சு முடிச்சிட்டாங்க. நார்த் இந்தியால நிறைய பேர் இன்னைக்கு படிப்பை விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாட்டா இன்னைக்கு பயங்கரமா இருக்கிறாங்க. அங்க மேட்டுக்குடி மக்கள் மட்டும் இன்னைக்கு முன்னேறணும், அவங்க மட்டும் படிச்சுட்டு பெரிய பெரிய வேலைக்கு போகணும், மற்ற அத்தனை பேரும் வீணா போகணுன்ற எண்ணத்துல ஒரு சாரார் இன்னைக்கு நாட்டையே கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதுல நம்ம சிக்கக்கூடாது. நம்ம அதுக்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஆண்டவரே, இந்த ஆரோனுடைய ஜெபத்தின் மூலமா நான் ஏறெடுக்கிறேன், இதுல நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்து எங்க பிள்ளைகளை காத்துக்கொள்ளுது. இந்த ஆசீர்வாதம் வரட்டும். இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன்,
இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் அப்படிலாம் ஜெபம் பண்ணனால்தான் இன்னைக்கும் அவங்க பிள்ளைகள் இன்னைக்கு அந்த குடி மற்ற சினிமா இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகாம இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நாடு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு குடிசேவரா போயிடுச்சு இஸ்ரேல். ஏன்னா பண்றது இல்லை, இந்த ஜெனரேஷன் பண்றது கிடையாது. போன ஜெனரேஷன் வரைக்கும் அவங்க அழகா கருத்தா பண்ணாங்க. வாலிபர்லாம் அந்த சொன்ன இந்த சங்கீதம் 35:6 31:6 என் ஆவி எமது கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி டெய்லி ஜெயிப்போம். வாலிபர்கள் முக்கியமா பாருங்க, சங்கீதம் 31:5 படிங்க. உமது கையில் 35:31:5 பாருங்க. அந்த அந்த இயேசு ஆண்டவர் சிலுவையில சொன்ன வார்த்தை, அதனுடைய தீர்க்க தரிசனமா தான் தாவீது இங்க சொல்றாங்க. ஆனா இது யூதர்கள், யூத வாலிபர்கள் டெய்லி நைட்டு படுக்கும்போது என்ன சொல்றாங்க, இத சொல்லிட்டு படுக்கிறாங்க. 35:31:5 வெரி குட். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை, இந்த இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு படுப்பாங்க. குட் நைட் ஆண்டவரே, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க அதை. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் நம்ம சபையில கிறிஸ்துவல இருக்கிற நாம, அவனு யூதர்கள் நைட்ல ஒப்பு கொடுக்குறானுங்க, நீ பகல்ல ஒப்பு கொடு. நான் இன்னைக்கு டெய்லி உங்களெல்லாம் ஒப்பு கொடுத்தான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, என் குடும்பம், எங்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினுடைய குடும்பத்துக்கும், சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும், அவங்க ஆவி ஆத்மா சரீர சிந்தைய உமக்கு என்ன செய்யறேன், ஒப்பு கொடுக்குறேன். நீதிக்குரிய ஆயுதமாக ஒப்பு கொடுக்குறேன். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, சிந்தையை கூட பாதுகாத்து. இன்னைக்கு நமக்கு சிந்தனையில தான் இன்னைக்கு பிசாசு இப்படிப்பட்ட கெட்ட காரியங்கள் எல்லாம் போட்டு வீணாக்குறான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஆரோனுடைய ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு பெற்றோர்கள் அந்த வசனத்து மேல கையை வச்சோ அல்லது வசனத்தையே சொல்லியோ எப்படியாவது ஒரு தடவை என் குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக இதை நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நம்ம ஜெபம் இன்னைக்கு நம்ம கேட்கப்படலைன்னு நினைக்கிறோம். நீங்க அதை மட்டும் நினைக்காதீங்க. உங்க ஜெபம் கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். ஆமே. நம்ம ஜெபம்லாம் வீண் போகல, நல்லா புரிஞ்சுங்க. ஆனா கருத்தா ஜெபிக்கணும். என்னது? அதுதான் அது எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். கருத்தா ஜெபிக்கிறியா, இல்ல அலட்சியமா விட்டுட்டு 10 நாள் ஜெபம் பண்ணிட்டு 10ஆம் நாள் விட்டுறது 11 நாள், அது கருத்து கிடையாது. கருத்தான்னா நிறைவேற வரைக்கும் ஜெபிக்கணும், உயிர் இருக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும். அதுக்குதான் நம்ம ஜெபிக்கிறது தான் கத்து வருகிறோம். அப்ப இந்த ஆரோனுடைய ஜெபத்தை நான் என்ன செஞ்சேன், இன்னைக்கு அதை பார்த்துட்டு உடனே எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. என்ன உணர்வு வந்ததுன்னா, அங்க அந்த போர்டு வாங்கிட்டு அந்த தாத்தா, இந்த கீழே இருக்கிற போர்டு வாங்கிட்டு நாங்க 2 பேரும் பேசணும், நானும் ஜான்சன். இது ஒரு லேமினேஷன் பண்ணி ஒவ்வொரு வீட்லையும் கொடுத்தா அதை மாட்டி வச்சுட்டு பார்க்கக்குள்ளெல்லாம் என் பிள்ளைகளுக்காக இந்த ஆரோன் ஜெபத்தை நாங்கள் பண்றோம். இந்த ஜெபங்கள் எங்க பிள்ளைகள் மேல நிறைவேற்றணும்னு பார்க்கும்போதெல்லாம் நீ ஜெபிச்சேன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இல்லை காலையில ஏந்திரிச்சு அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல தொங்குற இடத்துல, ஆண்டவரே இந்த ஆரோன் ஜெபம் என் பிள்ளைங்க மேல வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணிட்டு போட்டா என்ன அப்படின்னு, இதை ஏன் நம்ம பிரிண்ட் அடிச்சு கொடுக்கூடாது இந்த ஆரோன் ஜெபத்தை அப்படின்னு எனக்குள்ள ஒரு உணர்வு வருது. இது ரொம்ப யூஸ்ஃபுல். இதை நான் உணர்ந்ததுனால சொல்றேன். இந்த மாதிரி செய்யுங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். என்னன்னா, இப்போ என் பொண்ணை ஏசாமிக்காக நீ வேலையெல்லாம் விட்டுட்டு வாமான்னா வருமா? 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிற பிள்ளைய எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஏசாமிட்ட வாமான்னு நான் கூப்பிட்டா வருமா? சொல்லுங்க. நிச்சயமா வராது. தலைகே நின்னாலும் வராது இல்லையா? நான் அதை மாதிரி கூப்பிடவும் இல்லை. சரி ஆண்டவரே, என் பிள்ளைய ஒப்பு கொடுக்குறான், எனக்கு 2 பிள்ளைய கொடுத்தீங்க, 2 பிள்ளையும் ஊழியத்தை செய்யணும் தான் டாக்டருக்கு என்ன செஞ்சேன், படிக்க வச்சேன். இப்போ அதுங்க என்ன செய்யுது, அரசாங்கத்துக்கு வழி கொடுக்குது, இன்னொன்று எங்கேயோ போய் உட்காந்து இருக்குது.
அது ரெண்டுமே அப்படியே இருக்குது. சரி, இது என்னைக்கு நீ இட்டு வரையோ வா, அது உன் சௌரியம். அது என்னுடைய கடமை, நான் ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வந்தேன். என்ன நடந்தது சொல்லு, புரியுதா இல்லையா? அதுல நம்பிக்கை இருக்கணும். அப்ப அந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன்னா, இந்த ஆரோனுடைய ஜெபத்தை நான் காட்டினேன்ல, அது போட்டு கொடுத்தத இந்த இவர் சொன்னாரு, அந்த லேமினேட் பண்ணா சில சமயத்துல வளைஞ்சிக்குது, நெளிஞ்சிக்குது, அது பிச்சுக்குது அப்படின்னு இவர் வந்து காலையில ஒரு ஆலோசனை கொடுத்தார், சஜஷன். சரி, என்னடா செய்யலாம், இந்த மாதிரி ஒரு போர்டா செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு போர்டா, இதுல ஆரோனுடைய ஜெபம் தலைப்புல இப்படி ஒரு பார்த்தாலே தெரியுமா தெரியாதா? பார்த்த உடனே என்ன செய்வீங்க, ஒரு அந்த இடத்துல நீ அங்க போய் கூட, இந்த செவுத்துக்கிட்ட போய் கூட தேவையில்ல, இருக்கிற இடத்துல இப்படி பார்த்த உடனே இப்படி கையை நீட்டி, ஆண்டவரே இந்த ஆரோனுடைய ஜெபம் என் புள்ள மேல வரட்டான், என் பிள்ளைங்க மேல வரட்டும்னு சொல்லிட்டு போய் நேரம் இது பெருகி தள்ளுற. அப்படி பாக்குற, இந்த ஆரோனுடைய ஜெபம் என் பிள்ளைங்க மேல வரட்டான், பெருகி தள்ளி போய் எப்பெல்லாம் பாக்குறியோ சொல்லி ஜெபம் பண்ணு. கண்ணில் படக்குள்ளெல்லாம் நீ ஆண்டவரே இந்த ஆரோனுடைய ஜெபம் என் பிள்ளைகள் பலிக்கட்டும் ஆண்டவரே, எதையாவது சொல்லி தொலைய. சூப்பர், கரங்களை தட்டலாம். அந்த அம்மா இன்னைக்கு இல்லை, கர்த்தர் சன்னிதியில போயிடுச்சு. அது முன்னாடியே சொல்லி இருக்கு பாரு, தன் பிள்ளை மேல தலையை கையை வச்சு அது டெய்லி இந்த ஆரோனுடைய ஜெபமா சொல்லுவாங்களாம். அவங்களுக்கு நம்ம வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவன் நம்ம நினைக்கிறோம், ஒதுக்குறோம். அவங்க கொஞ்சம் மென்டல் மாதிரி இருந்தாங்க, ஆக்ஷன்லாம் இருந்தாங்க, அவங்களுடைய செய்கைலாம் அப்படிதான் இருக்கும், எல்லாரும் மனநிலை சரியில்லைன்னு நினைச்சோம். ஆனா ஆரோனுடைய ஜெபத்தை தான் புள்ள தலையில வச்சு என்ன செஞ்சுதே, ஜெபிச்சு. நீ ஜெபிச்சியா? உன் மாமியாட்ட கத்துக்கிட்டியா? உன் பிள்ளைங்க தலையில கை வச்சு நீ ஜெபிக்கணும். அதுதான் கரெக்டு. அதனால இன்னைக்கு நாம அந்த மாதிரி செஞ்சு பாரு, இன்னைக்கு சக்சஸ் பாரு, இன்னைக்கு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஜெபத்தை செய்யறது கிடையாது. இஸ்ரவேல் மக்கள், ஆமா 8-18 பண்ணலாம். பிள்ளைகளுக்காக என்னென்ன ஜெபம்லாம் இருக்குதோ அதெல்லாம் புரிச்சு வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. சந்ததி சந்ததியா அந்த ஆசீர்வாதம் வரும். அன்பாலே இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான் ஜெபிச்சாங்க. வயிற்றுல கரு தரிச்ச உடனே இந்த ஜெபத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வயிற்றை தொட்டு, ஆண்டவரே இந்த ஆரோனுடைய ஜெபம் இந்த பிள்ளைகளுக்கு மேல பலிக்கட்டும். சினிமா பார்க்க மாட்டாங்க. கருவுற்ற பெண்மணிகள் சினிமா பார்க்க மாட்டாங்க, செல்போன் யூடியூபை பார்க்க மாட்டாங்க. அந்த எபிரேய எழுத்துல வந்து கணக்கு இருக்குது, மேக்ஸ் இருக்குது. மேக்ஸ்னா என்ன, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எண், அந்த மதிப்பு இருக்கு. அதெல்லாம் போட்டு போட்டு கூட்டி கூட்டி கழிச்சு பார்த்து அதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிப்பாங்க. அது கூட்டி கழிச்சு பார்த்தா பயங்கரமான அர்த்தம் சொல்லுது. கணக்கு போட்டு போட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி போட போட அந்த பிள்ளைகள் எல்லாம் அறிவாளியாக பிறக்குது. உலகத்திலே வந்து இன்னைக்கு யூதன் தான் நிறைய கண்டுபிடிச்சுக்கிறான். வேற எவனும் 10% தான் அடுத்தவங்களாம், அதர்ஸ் 90% யூதர்கள் தான் நிறைய கண்டுபிடிச்சுக்கிறான். இது ரெக்கார்ட் சொல்லு. அப்ப நான் வந்து இந்த உண்மையிலே ஒரு பாரப்பட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு போர்டில் இந்த ஆரோனுடைய ஜெபத்தை போட்டு ஒரு 100 செஞ்சு நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். 100 குடும்பத்துக்கு இதை கொடுத்துடா. அவங்க டெய்லி இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு ஜெபிச்சா எவ்வளோ பெரிய கீழ்ப்படிதல் கிடைக்கும். அவங்க பிள்ளைகளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? செய்யலாமா செய்யக்கூடாதா? அப்போ நான் இதை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு இதை தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், எவ்வளோ செல்ஃபிஷாக உன் சர்ச்சு மக்கள், உன் சர்ச்சு பிள்ளைக்கு மட்டும் ஆசீர்வாதம் பார்க்கணும்னு நினைக்கிறீடா கபோதி, ஒரு 1000 போட்டு 1000 பேர் கொடுறா அப்படின்னாரு. எத்தனை போட்டு? 1000 பிரிண்ட் போட்டு 1000 குடும்பத்துக்கு கொடு. அவன் சர்ச்சா இருக்கட்டும், எந்த சர்ச்சா இருந்தாலும் என் பிள்ளைங்க தானே, அவங்க பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கணும்ல நான். அதனால 1000 காப்பி போட்டு கொடுங்க. இன்னைக்கு வந்து அவர்கிட்ட சொல்லிட்டேன், சீக்கிரமா அவரு தான் சொன்னார், இது மாதிரி போட்டாக்கா நல்லா இருக்கும், பார்வையா இருக்கும், இது ஒரு போர்டே 200 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னாரு. சரி, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இதை
கரெக்டாக கூலி மட்டும் வச்சுங்க, இதில் லாபம்லாம் வைக்காதீங்க. இது வந்து ஊழியத்துக்காக நான் செய்கிறேன். இதை வந்து பிரிண்ட் போடுறதுக்கு எவ்வளோ கரையாகுதோ அது கூட உங்கள் கூலியை அதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 1000 காப்பி போடணும், எனக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து இந்த பிரயாசம் ஏன் இன்னைக்கு இந்த பாரத்தை கொடுத்தான்னு தெரியல. நான் வந்து ஒரு 100 போட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். லேமினேஷன் போட்டு கொடுத்து இது எல்லாரும் ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும்னு. இவர் வந்து இந்த ஐடியா சொன்னாரு, ஒரு 6 மாசத்துக்குள்ள வளைஞ்சிக்குது, நெளிஞ்சிக்குது, அது லேமினேஷன் சரியில்லைன்னு. சரி, இந்த மாதிரி நல்ல ஒரு போர்டா பக்காவா மாட்டி வச்சுட்டா அது காலத்துக்கு என்ன செய்யாது, அழிவே அழியாது. நீ பார்க்கக்குள்ளெல்லாம் நீ என்ன செய்வ, உன் பிள்ளைகளுக்காகவும் வாரிசுக்காகவும் உன்னுடைய சந்ததிகளுக்காக நம்ம ஜெபிக்க அந்த ஜெபம் யார் மேல வந்து தங்கும்? ஹலோ, நம்ம வருங்கால சந்ததியில வந்து தங்கும். அவங்கள அவ்விதமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்மள இதை செய்வீங்களா? அது சீக்கிரமா வெளியில வந்து நம்ம கொடுக்கறதுக்கு உதவி செய்யறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த நமக்கு சப்ஜெக்ட் இது இல்லை, சாட்சியாய் வாழணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு இந்த பவுல் கடவுளுக்கு சாட்சியா எப்படி வாழ்ந்தாரு அப்படின்றத இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நீ நானும் ஆண்டவருக்கென்று சாட்சியாய் வாழணும். நமக்குன்னு கிடையாது, மற்றவங்களுக்குன்னு கிடையாது, பிசாசுக்குன்னு நம்ம சாட்சியா வாழக்கூடாது. கடவுளுக்குன்னு நம்ம சாட்சியா வாழணும்னா 3 காரியம் நம்ம செஞ்சோம். முதல் அவருடைய திருவுள்ளத்தை அறியணும். ஃபர்ஸ்ட் என்னதான்? திருவுள்ளத்தை அறியணும். அப்ப அவருடைய உள்ள என்ன? திருவுள்ளத்தை அறியவும். சொல்லுங்க, 14ஆம் வசனத்தை படிக்கலாம். அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய்மொழி கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். இன்னைக்கு பவுலை ஆண்டவர் முன்னமே தெரிந்து கொண்டாரா? எப்ப தெரிஞ்சிருப்பாரு சொல்லுங்க? முன்னமே தெரிஞ்சிருப்பாருன்னா அவன் வந்து ஸ்தேவானை கொல்லும்போது தெரிஞ்சிருப்பாரா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே அப்படின்னாக்கா இன்னும் அவங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படிதான் நான் சொல்லுவேன். நான் எங்க அப்பா அம்மாட்ட அப்படிதான் சொன்னேன். என் பேரு கேசவ பெருமாள் அப்படின்னு எங்க அப்பா வைத்தார். ஏன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. நான் பிறக்கும் போது செத்து போயிட்டேன். அந்த டாக்டர் அம்மா வந்து குழந்தை செத்து போச்சு, போய் அடக்கம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு போயிட்டாங்களாம். எல்லாம் முறையான்னு அழுதாங்களாம். இப்போ பக்கத்துல இருந்த ஒரு பாட்டி அம்மா வந்து, ஏண்டி அழுகுற, உன் குலதெய்வத்துக்கு பேரை சொல்லி வெத்தலையில விசிறு அப்படின்னு சொல்லி இருக்குது. என் குலதெய்வத்தின் பேர் அந்த காலத்துல எங்க அப்பாவுக்குலாம் குலதெய்வம் கேசவ பெருமாள். எங்க பாட்டி அம்மா, எங்க அம்மா பெற்ற பாட்டி அண்ணம்மான்னு பேரு. அது வெத்தலையை எடுத்துக்கிட்டு கேசவ பெருமாள், 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 கேசவ கேசவ அப்படின்னு 10 நிமிஷமா விசிறிக்கிட்டே இருக்கு வெத்தலையில. குழந்தை திடீர்னு போச்சுக்கிச்சான், அது வீலுன்னு கத்த ஆரம்பிச்சுச்சான். அது நான் தான், வேற யாரும் இல்லை. கத்த ஆரம்பிச்ச உடனே ஆச்சரியப்பட்டு எல்லா டாக்டர்லாம் ஓடி வந்து, ஏடி அண்ணா போன உசுரை மீட்டு எடுத்துட்டடி அப்படின்னு, எவன் கையில போன உசுரை மீட்டு எடுத்துட்டடி அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு எங்க ஆயாவை உடனே ஊசி மருந்து மாத்திரெல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பழக்க வச்சிட்டாங்க. இப்போ ஏர்மெண்ட் மாதிரி வளர்ந்துச்சு. அந்த டேபிள்ல அந்த அந்த பிரசவ டேபிள்ல எங்க அப்பா என்ன செஞ்சாரா, ஒரு சொம்புல தண்ணி எடுத்து வந்தது. 3 தடவை தண்ணி தெளிச்சு கேசவ பெருமாள், கேசவ பெருமாள், கேசவ பெருமாள் பேர் வச்சுக்கிறாரு. இந்த குழந்தை பேர் என்னது? ஆமா, அவர் தான் பழக்க வச்சாருன்னு நினைச்சிட்டு அந்த பேரை வச்சிட்டாரு. கோயில் கூட்ட கேடா மாதிரி வளர்ந்தேன். தண்ணி தெளிச்சு விட்டாங்கல்ல, நேர்ந்துக்கிட்டு விட்ட மாதிரி. அப்ப நான் ஏசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்க அப்பா இதை சொன்னாரு. அப்ப எங்கடா போனோம் ஏசு, என் குலதெய்வம் கேசவ பெருமாள் தான்டா உனக்கு உசுரை கொடுத்தது, நீ மாதிரி எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கிற, இப்போ இன்னும் ஏசு கேசுன்னு சொல்றேன்னு எங்க அப்பா கெட்ட வார்த்தையில இயேசுவை திட்டிட்டு தன்னுடைய குலதெய்வமாகிய கேசவ பெருமாளை புகழ்ந்து பேசினார். அப்பதான் எனக்கு என் பிறந்த கதை எனக்கு தெரியும். என் பிறந்த கதை
எனக்கு தெரியும். அப்ப நானு அவர் எங்க அப்பாட்ட சொன்னேன், எப்பா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி நான் என் பைபிளை நம்புறேன். அதனால நீ நம்புறது கேசவ பெருமாளா இருக்கலாம், நான் நம்புறது இந்த உலகத்தையே படைத்த இறைவனை நம்புறேன். அதனால நான் நினைக்கிறேன், ராமசாமி ஆகிய உனக்கும் லட்சுமி ஆகிய எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே, என்னது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ராமசாமிக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் ஆகும். அதுல 8வது பிள்ளையா ஒருத்தன் பிறப்பான், அவனுக்கு கேசவ பெருமாள் இவங்க என்ன செய்யலாம், பேர் வைக்கலாம். நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன் அவனுக்கு, டேவிட்னு. அதனால அவனை டேவிட் கேசவனா இன்னைக்கு நான் மாத்திருக்கிறேன்னு சொல்லி அவருக்கு என்ன செஞ்சாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் இவருக்கு விளக்கம் கொடுத்தேன். அப்போ விளக்கம் கொடுத்துட்டு என்ன செஞ்சேன், ஒரு சவால் விட்டேன். சரி, உன் கதையின்படி நான் கேசவ பெருமாள் தான் என்னை காப்பாத்திருந்தாருன்னா அவருக்கு துரோகம் பண்ணிட்டு இப்போ இயேசுகிட்ட போயிட்டேன், அந்நிய கடவுள்கிட்ட. அப்படிதான் நீ ஃபீல் பண்ற, அந்நிய இயேசு ஆண்டவர் அந்நிய கடவுள் ஃபாரின் கடவுள்னு. இப்போ உன் கடவுள் உண்மையான கடவுளா இருந்தா என்னை அடிச்சு என் கண்ணை திறந்து, நான் தாண்டா உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தேன் அறிவு கட்டவனே, நீ ஏன்டா இப்போ இயேசுலாம் கும்பிட்டு இருக்கிற ஃபாரின் கடவுளை வெளிநாட்டு கடவுளைன்னு சொல்லி எனக்கு அறிவை கொடுத்து கேசவ பெருமாளை எனக்கு காட்சி கொடுத்து அவர் பக்கம் என்னை இட்டுக்கிட்டோம். நான் பைபிள்லாம் தூக்கி கடாச்சிட்டு கேசவ பெருமாளுக்கு அடிமையா வந்து நான் அவருக்கே ஊழியம் பண்றேன். அப்படி இல்லைன்னா ராமசாமி ஆகிய ஒன்னை ஏசாண்டவர் தான் உண்மையான தெய்வம் வந்தா ஒன்னை சந்திக்கிட்டோம். கேசவ பெருமாள் ஜெயிக்கிறாரா ஏசாண்டவர் ஜெயிக்கிறாரான்னு 2 சாமிக்கும் கடவுளுக்கும் போட்டி வச்சுப்போம், நம்ம அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை வேண்டான்னு சொல்லிட்டேன். சரியான போட்டி அப்படின்னாரு ஒருத்தர். நான் ரெடி அப்படின்னாரு. 3 மாசம் டைம் வச்சோம். எத்தனை மாசம்? 3 மாசத்துல கேசவ பெருமாள் ஜெயிக்கிறாரா அல்லது ஏசாண்டவர் ஜெயிக்கிறாரா பார்த்துப்போன்னு வந்தேன். அன்பவன்லே நடந்தது 3 மாசம் சென்று எங்க அப்பா ஏசாண்டவருக்கு வந்துட்டார். அவர் தான் உண்மையான தெய்வம் நான் ஏத்துக்கிறேன். அவர் தோத்துட்டார். அவர் தோத்துட்டாருன்னா என்ன அர்த்தம், கேசவ பெருமாள் என்னை வந்து சந்திச்சு என்ன மனுஷனா மாத்தலை, அதான் அர்த்தம். ஏசாண்டவர் அவரை சந்திச்சு அவரை நெசிட்டாரு, மாத்திட்டார். அம்மாலே இது நடந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, எங்க அப்பா ஏசாமி ஏற்றுக்கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அது ஒரு பெரிய கதை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாராம், பவுலையும் தெரிஞ்சுக்கிட்டாராம். என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னாக்கா, அவருடைய உள்ளத்தை அறியவும். சொல்லுங்க, ஒரே ஒரு காரியம், அவர் உள்ளத்தை அறியறதுன்னா என்னங்க, அது சொல்லுங்க பாப்போம் யாராவது கிறிஸ்டியன் டெர்மினாலஜில. நான் சொல்றது நம்ம நடைமுறை தமிழ்ல நான் சொல்றேன், உள்ளத்தை அறியவும். திருவுளத்தை அறியவும்னா, உள்ளத்தை அறியவும்னா கிறிஸ்டியன் சூழல என்ன சொல்லுவாங்க? வெரி குட், அந்த பிள்ளைங்க ஒரு கை தருவோம். அவருடைய விருப்பத்தை அல்லது சித்தத்தை அறியவும். சொல்லுங்க, கடவுளுடைய விருப்பம் என்ன, கடவுளுடைய சித்தம் என்ன என்னை குறித்து, அது ஒவ்வொருத்தரும் அறியணும். பிள்ளையா பிறந்த நீ எல்லாருமே யாரா இருந்தாலும் கடவுள் என்னை ஏன் படைத்திருக்கிறார், கடவுளுடைய மனசுல என்னை குறித்து என்ன ஏக்கம் இருக்கிறது. நான் உங்களை கேட்கிறேன், எத்தனை பேர் அம்மா அம்மாருங்க இருக்கிறீங்க? கை தூக்கு. அப்பா அம்மாருங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி, உங்களை குறித்து அந்த பிள்ளைய கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. எடுத்து போய் அங்கே வெளியில உட்காருங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? ஒழுங்கணுமா? எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுதுல்ல அது. எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு தெரியல என்ன அர்த்தம்னே தெரியல. ரொம்ப வேதனையா இருக்கு. அதை அடிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. தடை வரும், நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ ஜெபிச்சுட்டு வரணும். ஒண்ணு வந்தனா அதை டிஸ்டர்ப் பண்ணாம நல்லபடியா அதை விளையாட விட்டுட்டு நம்ம உட்காரணும். தடை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணுவோம். செய்தியே பிள்ளைங்களுக்காக தான் இப்ப நீங்க கொடுத்துருங்க.
அங்க என்ன பண்றாரு? குரங்கு புத்தி இன்னும் நமக்கு போல மோல்ல. அதாவது இன்னைக்கு பாருங்க, எதையோ சொல்ல வந்து அந்த பிள்ளையால டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொருவருடைய பிறப்பிலையும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இப்ப பெற்றோரை பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்லாம் கை தூக்கன்னா கை தூக்குறீங்க. என்னன்னா என்ன கேட்க வந்தேன்னா, உங்க பிள்ளைகளை குறித்த விருப்பம் உங்களுக்கு இருக்கா இல்லையாமா? இப்ப எனக்கு இருந்தது. என் பிள்ளைங்களை 2 நான் பெற்று எடுத்த உடனே ஐ ஆம் ஏ ஃபார்மசிஸ்ட். என்னை வந்து எப்படி நடைமுறை தமிழ்ல எப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரியுமா? என்னது? கம்பவுண்டர். கம்பவுண்டர் அப்படின்வான். எனக்கா வெக்கமா இருக்கும். இந்த கம்பவுண்டர்னு சொன்னாலே எனக்கு வெக்கமா உயிர் போயிடும். ஏன்னா எங்க அம்மா என்ன டாக்டருக்கு ஆக்கணும்னு நினைச்சாங்க. நான் டாக்டர் படிக்கணும்னு எங்க அம்மா ஆசை. மக்கு சின்ன வயசுல படிப்பறியாம இந்த காதல் கிதல்னு அதுல உழுந்து போய் நான் என்ன செஞ்சேன், அந்த படிப்பை கோட்டை விட்டுட்டு ஒரு மக்கு பிளாஸ்டிக் ஆகி நான் ஒரு கம்பவுண்டராவது ஆயிட்டேன். என்னது? ஆமா, வேற லைன்ல போறதுன்னா என் மாமனார் புண்ணியம் கட்டிட்டார், என்ன கம்பவுண்ட் லைன்ல இது போய் விட்டார். ஒரு அரை டாக்டர் ஆயிட்டேன். என்ன டாக்டர் ஆயிட்டேன்? ஆமா, கிராமத்துல என்ன டாக்டர்னு கூப்பிடுவான். ஏ டாக்டர் இங்க வா அப்படின்வான். மரியாதையா கூப்பிட மாட்டான். ஐயோ டாக்டர் வா அப்படின்வான். இங்க 2 ஊசி போட்டு போ அப்படின்வான். அங்க டாக்டர் அப்படின்னு. அப்புறம் அதையும் நான் விட்டேன், அதையும் வெறுத்துட்டேன். என்ன போலி டாக்டர்னு புடிச்சிட்டானா நம்மளுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு. நம்ம ஒரு ஒரிஜினலா டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அப்புறம் எப்படியோ முயற்சி பண்ணேன். அப்புறம் ஆண்டவர் அழைச்ச பிறகு கடவுளுடைய ரீதியில படிச்சு வாங்குவோம் டாக்டர் பட்டம் அப்படின்ட்டு படிச்சு ஒரு 7-8 வருஷமா படித்து இறையியல் நம்ம கடவுளை படிக்கிற படிப்புல நம்ம டாக்டர் பட்டம் வாங்குவோம்ட்டு வாங்கியாச்சு. ஆண்டவருக்கு கிருபையில வாங்கியாச்சு. ஆமே. இப்ப நான் டாக்டர்னு போட்டுக்கலாம்னு வச்சுக்கோ. அது எந்த டாக்டரோ போட்டுக்கிறேன், வாங்கிட்டேன். ஓகே. இப்ப எங்க அம்மாவுடைய ஆசை நான் டாக்டர் படிக்கணும்னு. ஆனா நான் படிச்சது எது? கம்பவுண்டர். என்ன கம்பவுண்டர் கூப்பிடுறதுல நான் வெக்கப்படுவேன். சரி, நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது என்ன ஆக்கணும், டாக்டர் ஆக்கின்ற ஒரு நம்மளுடைய ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்கேஜிலே அப்படிலாம் ஆசைப்பட்டு எங்க நெய்வேலியில போய் சேர்த்தேன். யாரும் செய்யாத புரட்சியெல்லாம் செஞ்சேன். என் மாமனார் எங்க அப்பா அம்மா எல்லாம் திட்டினாங்க. டேய் சின்ன பச்சை குழந்தைடா, இதை கொண்டு போய் நெய்வேலியில போய் சேர்த்து லொங்கு நிறைய விடுறடா, ஆச்சா போச்சான்னாங்க. அது கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது என்ன ஆகணும், டாக்டர் ஆயிடணும் அப்படின்ற வெறித்தனமா என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சேன். ஓகே, ஆக்கியாச்சு, டாக்டரா ஆக்கியாச்சு. சின்ன பொண்ணையும் டாக்டர் ஆக்கியாச்சு. அப்ப ஒரு மனுஷன் அழிவுக்குரிய மனுஷன். நான் வந்து ஒரு லாங் லைஃப் வாழறவன் கிடையாது. என்னைக்கு எனக்கு சாவுன்னு தெரியாது. ஒரு அழிவுக்குரிய மனுஷனுடைய சித்தம், ஆசை, ஒரு விருப்பம், என் பிள்ளைகளை குறித்து டாக்டர் ஆகணும். அதே போல இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய பேரண்ட்ஸ் பிள்ளைகளை பெற்ற தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு விருப்பம் வைத்திருப்பீங்களா இல்லையா? சொல்லுங்க, ஜென்டிலா ஒத்துக்குங்க. என் பிள்ளை உருப்படாத போகணும்னு நினைப்புமா? என் பிள்ளை எங்கேயா உண்டை சோறு வாங்கி தரணும்னு நினைப்புமா? என் பிள்ளை இப்படி இருக்கணும், உயர்வா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், இப்படிதான் நல்லா நினைப்போம். அதுல தப்பே கிடையாது. அப்ப ஏசாண்டவருடைய பிள்ளைகளை அவர் நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? சொல்லுங்க. அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, என் பிள்ளைகள் என் உள்ளத்தை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாரு. என்னதான், எதை அறிந்து கொள்ளணுமா? அவருடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறார். இப்போ உன் மனசை புரிஞ்சிக்காம உன் புள்ள நடந்ததுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஐயோ, என் பிள்ளை இந்த மாதிரி என்னை புரிஞ்சிக்கவே இல்லையே, அவனை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு நான் ஆளாக்குனேன், என்னை புரிஞ்சிக்காம இப்படி போயிட்டானே அப்படின்னு நீ ஃபீல் பண்ற. அதே போலதான் ஆண்டவர் ஃபீல் பண்றாங்க. ஐயோ, என் பிள்ளைகள் என் உள்ளத்தை அறிய மாட்டேங்குதே. அப்ப நாம சாட்சியாய் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழணும்னா முதல் அவருடைய விருப்பத்தை அல்லது அவருடைய சித்தத்தை, அவருடைய உள்ளத்தை அறிய வேண்டும். ஆமே. எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறோம்? நல்லா எத்தனையோ தடவை ஃபீல் பண்ணி அழுந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை குறித்து நீ எவ்வளவு இமேஜின் பண்ணியிருப்ப, என்னை குறித்து நீ எவ்வளவு கற்பனை பண்ணியிருப்ப,
உண்மையிலே நான் ஓப்பனா சொல்றேன். நான் தாலி கட்டும்போது என் பொண்டாட்டிக்கிட்ட நான் தாலி கட்டும்போது அழுதேன், கண்ணீர் வந்தது. உண்மையிலே அது ஆண்டவர் பார்க்கிறார். ஏன் அழுதேன் அப்படின்னா, ஐயோ அவளை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணேன். என்ன போய் கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணேன். அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம, அவங்க அப்பா அம்மாவுடைய முழு சம்மதம் இல்லாம என் மனைவிய நான் வந்து திருமணம் பண்ணேன். அப்ப நான் அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டேனே. அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கற்பனை பண்ணிருங்க. மிரட்டி தான், என் ஒய்ஃபு சம்மதம் இல்லைதான், நீ வரலன்னா செத்துக்குள்ள விஷம் வச்சுக்கிறேன், டப்புன்னு குடிச்சிட்டு நீ தான் காரணம்னு சொல்லுவேன் அப்படின்னு மிரட்டி தான் அவளை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணேன். ஆனா எப்போ உணர்றேன் தெரியுமா? அந்த தாலி கட்டும் போது உணர்ந்தேன், அழுதேன், கண்ணீர் வடிச்சேன், தேம்பினேன் இருதயத்துல. அதுதான் என் மனசாட்சி. அது கடவுள் பார்க்கிறார். ஐயோ அவங்க அப்பா அம்மா எவ்வளவு ஆசைப்பட்டு இருப்பாங்க, இவ கல்யாணத்தை இப்படிலாம் பண்ணணும், ஏன்னா ஒரே பொண்ணு, இப்படியெல்லாம் விமர்சையா பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. யாருக்கும் தெரியாம நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம தாலி கட்டுறோமே, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டோம். நம்ம ஜெயிக்கணும். அவர் இப்படி கேட்டுட்டாரு, அவர் எப்படியாவது அவமானப்பட்டு நம்ம ஜெயிச்சு காட்டணும். இல்லைன்னா என் லவ் வந்து நான் விட்டுடணும், தியாகம் பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும். அதை நான் விட்டுறக்கூடாது. எப்படியாவது நான் ஜெயிச்சு காட்டணும்ட்டு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டோம், ஒரு பெற்றோருடைய மனசை நம்ம போனிட்டுமே அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன், அழுதேன். அப்ப எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க, ஒவ்வொரு பேரண்ட் எவ்வளோ ஒரு கற்பனை கட்டியிருப்பாங்க. அதே போல தான் அன்னைக்கு ஏசாண்டவர் நம்மளை குறித்து ஒரு கற்பனை பண்ணியிருப்பார். அதை சிதைச்சிட்டோம்னா, அதை வீணாக்கிட்டோம்னா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க, எவ்வளவு அவங்க வயிறு எரியும். உண்மையிலே சொல்றேன், நான் அதுக்கு பிறகு ஏசாமிகிட்ட வந்த பிறகு நான் எங்க மாமனார்கிட்டையும் எங்க மாமியார்கிட்டையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச தவறு, பெரிய தவறு அது. அன்பாலே அதனால நாங்க ரெண்டு பேரும் செவ்வாய்க்கிழமை அந்த சாபம் எங்க பிள்ளைகள் மேல வரக்கூடாதுன்னு நாங்க பட்னி கிடந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே அந்த சாபத்தை எடுத்து போடு, என்னுடைய மீறுதல்னால வந்த சாபம் எங்க பிள்ளைகள் மேல வரக்கூடாது. இதெல்லாம் ஏன் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன்னா, ஓப்பனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் மேல அந்த சாபம் வரக்கூடாது. அது லவ் பண்ணி அவனே ஈத்துட்டு ஓடிச்சுன்னா அந்த நம்ம விதைத்ததை நம்மளே அறுப்போம். அடிக்கடி என்னை வழி நடத்தின என்னுடைய ஆவிக்குரிய ஆசானா இருந்த நேசமணியங்கள் சொல்ற வார்த்தை, நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாயின்னு. பக்கு பக்குன்னு அதை சொல்லக்குள்ளெல்லாம் எனக்கு பகிரணும், சொல்லக்குள்ள ஐயோ நான் விதைச்சேனே, எதை விதைச்சேன், அடுத்தவன் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டேனே, என் பொண்ணு எவனும் தூக்கக்கூடாது. ஒப்பனா நினைக்கிறது தப்பு இல்லைல்ல. ஹலோ, ஏன் அது மாதிரி நினைச்சேன்? இந்த சாபம் பிள்ளைகள் மேல வரக்கூடாது. ஜெபிச்சேன், பல வருஷம் ஜெபிச்சேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஜெபிச்சேன், 2 பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஜெபிச்சேன். நாங்க ஜெபிச்சோம் 2 பேரும், நானும் என் மனைவியும். செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா உபவாசம் இருந்து பிள்ளைகளுக்காக, எங்க சாபம் எங்க பிள்ளைகள் மேல வரக்கூடாதுன்னு ஜெபிச்சோம். இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டோம்னா, ஏசாண்டவர் கத்துக்கிட்டோம். அப்ப ஆண்டவரை குறித்து நாம சாட்சி கொடுக்க போறோம்னா, சாட்சியாய் வாழணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்தாதான் நீ வாழ முடியும், நான் வாழ முடியும். ஆமே, சாட்சியா அவர் நம்மளை குறித்து எவ்வளவு கற்பனை பண்ணி இருப்பார். ஐயோ என் பிள்ளை இப்படி வரணும், அப்படி வரணும், இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு. அப்ப அவருடைய கற்பனையை நம்ம இடிச்சிட்டோம்னா, அவருடைய சிந்தனையை, அவருடைய மனசை உடைச்சிட்டோம்னா எவ்வளவு பெரிய சாபம் நமக்கு. அப்ப இன்னைக்கு அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதுதான் பவுல் அறிந்து கொண்டார். ஆண்டவரே, என்ன குறித்த ஒரு மனசுல இவ்வளவு வச்சிருக்கிறீங்களா, இவ்வளவு பெரிய வேலையை எனக்கு வச்சிருக்கிறீங்களா, இவ்வளவு காரியத்தை என்னை குறித்து நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்றத அவர் திருவுளத்தை அறியவும், அடுத்து என்னதுங்க, தரிசிக்கவும், அடுத்தது என்னது,
கடவுளை தரிசிக்க வேண்டும். அப்பதான் அவருக்கு சாட்சியா நம்ம வாழணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த எண்ணம் உனக்குள்ள இருக்க வேண்டும். எப்படியாவது நான் சாவதுக்குள்ள இந்த மாமிச கண்ணுல ஆண்டவரை நான் தரிசிக்கணும். பவுல தரிசித்தாரா இல்லையா? ஆண்டவருக்கு நேர தரிசனம் கொடுத்தாரா இல்லையா? அதனால இன்னைக்கு அவரும் ஒரு நம்மளை போல மனுஷன் தானே. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தரிசிக்கக்கூடிய அளவுக்கு நாம வாழணும். இன்னைக்கு அப்பதான் நான் நினைச்சேன், உன்னை தரிசிக்கணும்னா நாங்க என்ன செய்யணும்? உன்னை இரிட்டேட் பண்ணின்னே இருக்கணும். என்னது? உன்னை தொல்லை பண்ணாக்கா உன் மனசுக்கு நோவன நடந்தா நீங்க என்ன செய்வீங்க? எங்களை சந்திப்பீங்களோ? ஏன்னா பவுல் அப்படிதான் நடந்தான். அது ஒரு எல்லாருக்கும் அது சாத்தியக்கூறு கிடையாது. நான் நினைச்சது அது. அப்பதான் என்னையும் நான் நினைச்சுக்கிட்டேன், பவுலை போல உனக்கு எகேன்ஸ்டா ஓடுனேன். கொலை செய்ய உள்ளதை என்ன சந்திச்சாரு? ஆண்டவர் எனக்கு முகமுகமா ஒரு 2 தடவை தரிசனம் கொடுத்துருக்கிறார். அதுலயும் டைரக்டா இல்லை, வெளிச்சமா ஒரு தடவை தரிசனம் கொடுத்தாரு. சிலுவை காட்சி பார்த்தேன். ஒரு தடவை பேக் போர்ஷனை எனக்கு காமிச்சிருக்கிறார். உடன்படிக்கை பண்ணிட்டேன், நீ வந்து கையெழுத்து போடுன்னு இப்படி சொல்றாரு. இப்படி கையை அப்படி அசைக்கிறார், நீ வந்து கையெழுத்து போடுறது. இந்த பேக் போர்ஷன் அப்படியே செம்ம கோல்டுன்னா கோல்டு. அவ்வளோ வெளிச்சத்துல பெரிய தேவாலயம், எல்லாம் தங்கமயமா இருக்கிற தேவாலயத்துல அவர் நின்றுக்கிட்டு அந்த உடன்படிக்கையில கையெழுத்து போட்டு நீ இப்படி வா அப்படின்னு அந்த பேக் போர்ஷனை மட்டும் பார்க்கணும். அப்ப இந்த தரிசிக்க வேண்டிய ஒரு பாக்கியத்தை உனக்கு எனக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறார். அது நம்ம வாங்கணும், ஆசைப்படணும். அப்ப அவருடைய மனசை அறிஞ்சு கொள்ளணும். அடுத்தது அவரை தரிசிக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு? திருவாய் மொழியை கேட்கும். ஆண்டுடைய குரலை கேட்கணும். திருவாய் மொழி என்ன வாய்மொழி? அவருடைய குரலை கேட்கிறவனாய் நீ மாறணும். அப்பதான் நீ நானும் ஆண்டவருக்கு என்று சாட்சியா இருக்க முடியும். இந்த 3 காரியம் உன் வாழ்க்கையில நடந்துச்சுன்னா உன் வாழ்க்கைய அப்படியே மாறிடும். என்டர்லி டிஃப்ரெண்டா மாறிடும். ஆண்டவருக்கு சாட்சியா வாழிடும். ஆண்டுடைய குரலை கேட்கணும். நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டுடைய குரலை நானும் கேட்டிருக்கிறேன். நான் கொலை செய்ய போகும்போது ஆண்டவர் என்னோட பேசுறத கேட்டேன், அழகா கேட்டேன். அது ஆண்டவர் தான் பேசுறேன்னு எனக்கு தெரியல. அப்ப ஐடென்டிஃபை பண்ண புரியல. ஏன்னா அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு சலிப்பு, அவ்வளவு கொலை வெறி, பிசாசு என்ன ஃபுல்லா ஆக்குபை பண்ணியிருந்தான். அது தேவன் தான் பேசுறாருன்றது நான் உணரல. ஆனாலும் அவர் வழி நடத்தினார். தூக்கி போட்ட பைபிள் எடுத்து பார்த்தேன், படிச்சேன், பேசுற தெய்வம்ன்றத கண்டுபிடிச்சேன். அப்புறமா ஒப்பு கொடுத்தேன். அதே கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறமும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த 2.5 வருஷம் ஆகி உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், எல்லாம் செஞ்சேன், இன்னமும் பிரச்சனையிலேருந்து விடுதலை இல்லையே. ஏன் ஆண்டவரே இப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன், அழுதுகிட்டே இருப்பேன். உள்ளுக்குள்ளே அழுவேன். நான் அழுவுறது தெரியாது, நான் ஜெபிக்கிறது தெரியாது, நான் அந்த மாதிரி ஆள். நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். சாப்பிடக்குள்ளே அழுவேன், தூங்கக்குள்ளே அழுவேன், எதையாவது படிக்கும்போதே அழுவேன். ஏன்னா உள்ளுக்குள்ள கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் எப்ப இந்த மத்தியான நேரத்துல நான் உட்காந்து பைபிள் படிக்கிறேன். இந்த மத்தேயு 5, 6, 7 திரும்ப படிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த 1வது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும்போது அங்க வந்துட்ட பிறகுதான் நான் கேட்கிறேன், எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதியா, நீ கூட கொடுப்பன்ற, எப்ப கொடுப்ப? 2.5 வருஷம் ஆயின்னு எனக்கு குருவை கொடுக்கலையே, 2.5 வருஷம் என் டார்கெட் அச்சீவ் பண்ணலையே, என் கடனை அடையலையே, எப்ப கொடுப்ப? எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. கேள்வி மேல கேள்வி கேட்கிறேன். அப்பதான் நல்லா படின்ற குரல்ல எனக்கு கேட்கும். எப்பயுமே ஆண்டவர் என்கிட்ட பேசுறதுல எதுன்னா நல்லா படி. இதுதான் ஒரு 2 குரல் தான் கொடுப்பாரு. நான் சலிச்சுக்கிட்டு சொல்றேன், நல்லா தான் தலைவரை படிக்கிறேன், என்ன வேண்டிய நல்லா படி, நல்லா தானே படிக்கிறேன் அப்படின்ட்டு சலிச்சுக்கிட்டு படிக்கிறேன். அப்பதான் 1வதுன்னு படிக்கும்போது நிறுத்து அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதான் கேட்டேன். நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னேன், எனக்கே இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆன நீனு இங்கிலீஷ் சொல்லி தெரியா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியலான்றவர். அப்படியே இங்க பக்கத்துல நின்று ஒருத்தர் வந்து காதல சொன்னா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க. இங்க காதுல வந்து இந்த இடத்துல அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு
எனக்கு உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னு என் கண்ணெல்லாம் திறந்துச்சு. ஆவிக்குரிய கண் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா என்ன அர்த்தம்? முதல் பட்சமாக, முதலாவது இல்லை, முதல் பட்சமாக முதல் இடத்தை கொடுக்குறியா? ரெண்டாவது இடத்த செகண்டரி தேர்டரி இடத்த வைக்கிறியா? ராஜ்யத்தை கட்டணும்னா நீ தேடணும்னா முதல் இடத்த வை. அதுல நம்ம குறைந்தே போகக்கூடாது, இன்னைக்கு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நான் திரும்ப திரும்ப அதான் உங்களுக்கு கற்றுத்தரேன். யாரெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறோமோ எது இதில் ஒவ்வொருத்தங்களும் இந்த பிள்ளைய கேட்டாக்கா அவளுக்கு என்னடா குறைவுனாக்கா, நான் மேக்ஸில் கம்மி மார்க் வாங்குறேன், நான் இங்கிலீஷில் கம்மி மார்க் வாங்குறேன், ஏதோ ஒரு குறைவை சொல்லியோ சொல்ல மாட்டியா? உனக்கு என்ன குறைவு சொல்லு? தமிழில் கெமிஸ்ட்ரியில் நான் கம்மி மார்க் வாங்குறேன். இப்போ நீ முதலாவது அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சு ஆண்டவரை தேடவும் அவருடைய நீதியை தேட ஆரம்பிச்சா கெமிஸ்ட்ரி 100க்கு 100 கூடவே தருவார். 100க்கு 105 விழுவாங்க. அப்ப முதலாவதுன்றதுக்கு அர்த்தம் தெரியாதான் உட்கார்ந்து இருக்கிறோம். கூடன்றதுக்கு அர்த்தம் தெரியுது நிறைய, டூ மச். எப்போ? அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் பட்சமாக. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம ரெண்டாம் பட்சமா தானே வைக்கிறோம். நீங்களாம் தேவலாம் லீவ்னா மீட்டிங் ஒன்று எல்லா வேலையும் விட்டுட்டு முதல் யாரை வச்சு தேடுறீங்க? ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க. சில பேர் சரி இன்னைக்கு இந்த ரெண்டாவது இடத்துல வந்துட்டேன், முதல் இடத்துக்கு வந்துட்டேன், முதல் பட்சமா வந்துட்டேன். இன்னைக்கு நீங்க ஏன் குறைவுபட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறீங்க? 2 கை 3 கை சுலோவா யோசிக்கலாம். நம்ம குறைவுபட்டு இருக்கிறோமா இல்லையா, எல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு யோசிச்சு தூக்குறீங்க. எல்லாருமே குறைவு தான் பட்டு இருக்கிறீங்க இல்லையா? எனக்கு தெரியும் உங்களுடைய எல்லாருடைய தேவைகளும் என்னன்றது யாருக்கு தெரியும்? ஒரு மேய்ப்பனுக்கு தெரியுமா? தெரியாது? தெரியும், கண்டிப்பா தெரியும். தெரியாம நம்ம ஒன்றும் பழகலை. நம்ம வந்து இது பண்ணோம். நேற்று கூட எனக்கு தூக்கமே இல்லை, தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. நேற்று எங்கள் டாக்டர் விஜயன் வந்து அங்கே பாடகத்தார் எங்கள் சென்னையில். அப்போ அவங்க சொல்லிட்டு வந்த ஒரு காரியம், நாங்கள் காரில் போகல, நிறைய பேசிட்டு. அப்போ அவர் சொன்னார், நீ ஒரு திருச்சபைக்கு தலைவராக இருக்கிற, ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் இது. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை குறித்து நீ அறிஞ்சிருக்கணும். எல்லா பிள்ளைகளுக்கும் உன்னால முடிஞ்ச நன்மைகளை செய்யணும். எல்லா பிள்ளைகளையும் லிஃப்ட் அப் பண்ணணும், உயர்த்தணும் வாழ்க்கையில். அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? எப்படியாக அவங்களுக்கு உதவியா இருக்கிறோம்? நான் இதெல்லாம் சிந்திக்கிறேன். அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உள்ள தேவை லிஃப்ட் அப்னா பணம் காசு கொடுக்கறது கிடையாது. உனக்கு ஒரு வழி காட்டினாலே போதும் இல்லையா? உனக்கு ஒரு ஆலோசனை சொன்னாலே போதும் இல்லையா? அந்த மாதிரி தான் உனக்கு ஒரு உதவி. அதாவது உன்னுடைய பழைய நிலைமையிலிருந்து ஏசாண்டுகிட்ட வந்த பிறகு உன் நிலைமை என்ன செய்யணும்? உயரணும். அடுத்தவங்களுக்கு நீ சாட்சியா வாழணும். அதுக்கு என்னால முடிந்த உதவியை நான் உனக்கு செஞ்சாகும். அதுக்குதான் நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன், நீ இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன். அப்ப நான் என்ன செஞ்ச ஆண்டவரே? இன்னும் என்ன செய்யலாம் ஆண்டவரே? என்னால முடிஞ்சதை செஞ்சிட்டு இருக்கிறேன். இன்னும் என்ன சிறப்பா செய்யலாம்? இன்னும் நான் அவங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யலாம்? இன்னும் ஜபத்துல எப்படி உதவி செய்யலாம்? இன்னும் ஆலோசனை எப்படி உதவி செய்யலாம்? இன்னும் மாரல் சப்போர்ட் செய்ய, நீ இந்த வேலைக்கு போ, அந்த வேலைக்கு போ, நீ அதை செய், இதை செய் அப்படின்னு என்னால முடிந்த ஆலோசனைகளை என்ன சொல்லலாம்? இதெல்லாம் நான் சிந்திச்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவரை கேட்டுட்டு இருக்கிறேன். அதுதான் குடும்பம், அதுதான் சபை. இன்னைக்கு நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சோமா? இன்னைக்கு எத்தனையோ ஆலோசனை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு தடை என்ன தெரியுமா? முதல்ல சொல்லுங்க, வளர்ச்சிக்கு தடை என்ன? என்னது? அதை முதல் நீங்க எப்போ ஒத்துக்கிட்டீங்களோ அப்பயே உங்களுக்கு வளர்ச்சி முதல் படிக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நானும் அதை உணர்ந்தேன். நான் நேசமணியங்கள்கிட்ட போய் அறிக்கையிட்டேன். நீ எவ்வளவு சொல்லி நான் கேட்கல, இன்னையிலேருந்து நான் கேட்கறேன். அதன் பிறகுதான் எனக்கு ஆசீர்வாதம். அவர் சொன்னார், முதல் ஜாதகத்தை போய் கொளுத்தி போடு அப்படின்னு. வந்து ஜாதகத்தை கொளுத்தி போட்டேன். போய் தசமபாவம் கொடுன்னாரு. அன்னையிலேருந்து தசமபாவம் கொடுக்க ஆரம்பிச்சு. அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிய ஆரம்பிச்சு. அதன் பிறகு நான் ஆசீர்வாதத்தை பார்த்தேன். உண்மையிலே அதெல்லாம் சும்மாலாம் சொல்லிட்டு போனேன்.
அந்த கீழ்ப்படிதல் தான் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறது. அவருடைய அர்த்தம் என்னன்னாக்கா ஆண்டுடைய திருவுளத்தை அறியறது. அவருக்கு எதுதான் பிடிக்குமா? கீழ்ப்படிஞ்சார். அது எப்படி கீழ்ப்படிஞ்சார்? ஏசாமி பத்தி, ஏசாமியுடைய கீழ்ப்படிதல் தாழ்மையை குறித்து ஒரு வார்த்தை இருக்கு. எங்க இருக்கு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனமா 8வது வசனம் சொல்லுங்க. அவர் குறித்த இதுதான் அவருடைய திருவுளம். அவர் பிதாவுடைய திருவுளத்துக்கு கீழ்ப்படிஞ்சார். 8வது வசனம் படிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். மரண பரியந்தம், சாவர வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவர வரைக்கும் தம்மைத்தானே தாழ்த்தின. அந்த தாழ்மையும் கீழ்ப்படிதலும் எந்த ஒரு கிறிஸ்தவன்ட்ட இருக்குதோ அவங்களுக்கு கூட கொடுப்பாங்க. நீங்க இந்த முதலாவதுன்ற காரியத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுது. இது நீதியை தேடுற காரியம். இது என்னது? நீதியை தேடுற காரியம். இதுல நம்ம குறையப்பட்டிருக்கிறோம். ஆனால் தான் நம்ம ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில குறைவு வைத்திருக்கிறார். நீதியை தேடுறதுல குறையப்பட்டிருக்கிறோம். கீழ்ப்படினா என்னன்னு தெரியல, தாழ்மைன்னா என்னன்னு தெரியல. அப்ப நீதினா என்ன படிக்கணும். அப்ப அந்த படிக்கும் போதுதான் ஓஹோ, ஏசாண்டர் இப்படிலாம் கீழ்ப்படிஞ்சாரா, இப்படிலாம் தாழ்மையா இருந்தாரா, நாம அதை கத்துக்கணும்னு நீ கத்துக்கும் போதுதான் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தர. அதனால இதுலதான் நம்ம குறைவுபட்டிருக்கிறோம். நம்ம ராஜ்யத்தை தேடிட்டோம். 3வது சனிக்கிழமை 2வது சனிக்கிழமை இன்னைக்கு லீவ்நாட் மீட்டிங் போகணும்னு வந்துட்டோம். ராஜ்யத்தை முதல்ல தேடுறோம், ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டோம். நீதியை தேடுறோமா? நான் சொன்னேன், ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையும் 2 தண்டவாளத்துல பயணிக்கிற ஒரு வாழ்க்கை. 2 தண்டவாளம்னு சொன்னேன். அப்போ ஒரு தண்டவாளத்துல பயணிச்சுட்டு ஒரு தண்டவாளத்துல கோட்டை விடலாமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு தண்டவாளம் பழுது அடைஞ்சிச்சுன்னா ட்ரெயின் ஊர் போய் சேருமா? சேராது, கவுந்துடும், அப்செட் ஆயிடும், கொடசாஞ்சிடும். அப்ப 2 சக்கரம் ஒரு வண்டிக்கு எப்படி இருக்கணுமோ, 2 தண்டவாளம் எப்படி இருக்குமோ, அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா இடத்துலயும் 2 காரியம் தான் வச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்போது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது ஒரு ஃபார்முலா வச்சா மத்திய 11:29 என்ன இருக்கு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை உங்களுக்கு ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். 2 காரியம் இருக்குதா? கற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். 2 செஞ்சா இளைப்பாது கிடைக்கும். அடுத்தது எரேமியா 17:5 படிங்க. 7 நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்க. நம்ம எல்லாம் கர்த்தரை நம்புறோம். கர்த்தரையே நம்பி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் கிடையாது. அவசரப்பட்டு நம்ம மனுஷ புத்தியில போயிடணும். எனக்கு எல்லா ஃபார்முலாவும் 2 ட்ராக் தான் கற்றுக் கொடுத்தார். ஆனால் தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது 2 தண்டவாளத்திலே பயணிக்கிற பயணம். அப்ப 2 தண்டவாளத்தில் நம்ம பயணித்தாதான் நல்லது. இன்னைக்கு நம்ம எப்படி பயணிக்கிறோம்? ஏதோ ஒன்ன பிடிச்சிட்டு இருக்கிறோம், ஒன்ன போட்ட விட்டுறோம். அதனால இதுதான் நம்மளுடைய செய்யற சின்ன சின்ன தப்பு தான். இதை நம்ம திருத்திக்கிட்டோம்னா வச்சுக்கோ, உண்மையிலே நீ ஆசீர்வாதத்தை உங்க விட்ட எங்க விட்ட ஆசீர்வாதத்தை இல்லை, ஊரை விட்ட ஆசீர்வாதத்தை பார்ப்போம். எனக்கு போதுன்ற அளவுக்கு நம்ம பார்ப்போம். நான்லாம் அப்படிதான் சொன்னேன். இப்படி நான் நேச்சுரலா சொல்றேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை மடையை திறந்த வெள்ளம் போல ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. நான் உண்மையிலே 2 மணிக்கு நைட்டு என் பெட்ரூம்ல உட்காந்துட்டு 2 மணிக்கு பணம் எண்ண முடியாம, போதும் எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு, போதும் ஆண்டவரே என்னை விட்டுருன்னு. அதோட எனக்கு பணம் என்ற வேலையை விட்டார். சரி, பணம் என்ற வேலையை விட்டுட்டாரு, வேலையை விட்டுட்டாச்சு. ஏதோ ஒரு குறை வச்சாரா? அதுவும் கிடையாது. இன்னைக்கு ஒரு குறை இல்லாம அழகா நடத்திட்டு வர்றாரு. ஏன்? அந்த ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறதுல கருத்தா இருக்கணும். எதுல கருத்தா இருக்கணும்? இன்னைக்கு எதையாவது மிஸ் பண்றேன் நான் சொல்லி பார்ப்போம். எனக்கு நானே கேட்பேன், ராஜ்யத்துல ஏதாவது மிஸ் பண்ண என்ன போத? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு தான், அடுத்ததுதான் நெக்ஸ்ட். அதே போல நீதியை தேடுறதுல குறை வைக்காத. பைபிளை படி, அதுல சொல்றபடி கீழ்ப்படி. அப்ப ஆண்டவர் செய்வார். அப்ப நமக்கு இந்த
ஆண்டவருக்கு என்று நீ நானும் சாட்சியா இருக்கணும்னா 3 காரியம் உன் வாழ்க்கையில நடந்தாகணும். ஒண்ணு, அவருடைய உள்ளத்தை அறிய வேண்டும். சொல்லுங்க. அவருடைய விருப்பத்தை அறிந்து உன்னை நீ ஒப்பு கொடுத்து செயல்பட ஆரம்பிச்சிருந்தா நீ சாட்சியா, ஆண்டவருக்கு சாட்சியா இருப்ப. 2, அவரை தரிசிக்க வேண்டும். அவர் என்ன செய்யணுமா? அந்த வாஞ்சை உனக்குள்ளார அனல் விட்டு எரியணும். அப்படியே, ஆண்டவரே நான் எப்படியாவது உன்னை பார்க்கணும் ஆண்டவரே, உன்னை பார்க்கணும் ஆண்டவரே, உன்னை பார்க்கணும் ஆண்டவரே, அந்த மாதிரி நீ கால் உன்னை நிச்சயமா பார்க்க வைப்பார். அடுத்தது, அவருடைய திருவாய்மொழி கேட்கணும். பவுல் செஞ்சாரா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவரை சந்தித்த பிறகு பவுல் அரபி தேசத்துல போய் தனியா உட்கார்ந்து ஆண்டுடைய மொழியை கேட்டாரா இல்லையா? இன்னைக்கு அதனுடைய விளைவுதான் என்ன? இந்த 13 நிருபங்கள் நமக்கு கிடைச்சது. எதனுடைய விளைவு? அவர் போய் ஆண்டுடைய பாதத்துல மணிக்கணக்கா நாட்கணக்கா உட்காந்து, எத்தனை நாள்னு தெரியல. என் சிற்றறிவுக்கு நான் 3 வருஷம் சொன்னேன். அப்புறம் நாங்கள் எபிரேயர் படிக்கும்போது அவங்க பண்டிதர் பெரிய பெரிய வேத ஆராய்ச்சி வல்லுநர் எல்லாம் சொன்னாங்களாம் 14 வருஷம்னுங்களாம். அவர் 3 வருஷம் உட்காந்தாரா, 14 வருஷம் உட்காந்தாரா? எத்தனையோ உட்கார்ந்தாரு. உட்காந்து ஆண்டவர்கிட்ட கத்துக்கிட்டாரா இல்லையா? இன்னைக்கு நாம கத்துக்கிட்டோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு நினைச்சேன். நான் எத்தனை வாட்டி உங்ககிட்டயும் சொல்லிட்டேன், நானும் எடுக்கணும்னு எடுக்க முடியல. 8 மணி நேரம் ஆண்டவர் பாதத்துல உட்காந்துப்பாரு. 24 மணி நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை மணி நேரம்? ஆண்டவருக்கு முதலாவது இடத்த கொடுக்கணும். அப்போ முதலாம் 8 மணி நேரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கும். 2வது 8 மணி நேரம் உனக்கு செலவு பண்ணிக்கோ. 3வது 8 மணி நேரம் அடுத்தவங்களுக்காக செலவு, உலகத்துக்காக. இந்த 3 8 பிரிச்சுக்கும். ஒரு பெரிய ஊழியக்காரர் அதை செஞ்சார். முதல் 8 ஆண்டவருக்கு, 2வது 8 உனக்கு. சாப்பிட்றது, தூங்குறது, குளிக்கிறது, எல்லாம் பல விலகிறது எல்லாம் அந்த 8 மணி நேரத்துல முடிஞ்சிடும். 3வது 8 உலகத்துக்கு, உலக மக்களுக்கு நன்மை செய்ய. அந்த மாதிரி உன் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு 24 மணி நேரத்தையும் 8 மணி நேரமா பிரிச்சு நீ வாழ்ந்து பாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருப்பார். இன்னைக்கு மேக்சிமம் நான் அதை கொண்டு வரேன். என்னுடைய வாழ்க்கையில நான் அதை கடைபிடிக்கிறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் காலையில 4 மணிக்கு எழுந்துச்சுன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆண்டோடைய பாதத்துல இருக்கிறேன். நைட் அதே போல மெசேஜ் அது இதுன்னு கொடுத்தனாக்கா நான் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நான் 7 மணி நேரம் கொடுக்குறோம்னா வந்துட்டேன். இன்னும் 8 மணி நேரம் நான் கொடுக்கல. அதே போல நம்முடைய பர்சனல் தூக்கம், சாப்பிட்றது எல்லாமே 8 மணி நேரம். அடுத்தது 8 மணி நேரம் பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும். எதையாவது முடிஞ்ச நன்மை என்ன செய்யணுமோ செய்யும். இல்லை உலகத்துக்கு கொடு, உன்னால அடுத்தவங்க பயனடையணும். அந்த மாதிரி 8 மணி நேரம் கொடுக்குறாங்க. வருமானத்துக்கு, இல்லை நீ சம்பாதிக்கிறதுக்கு, அதுதான் உலக காரியத்துக்கு. நீ வேலை செய்யறதுக்கு 8 மணி நேரம் கொடு. உன்னுடைய பர்சனத்தை தூங்குறதுக்கு, ரெஸ்ட் எடுக்க, குளிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு 8 மணி நேரம். ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்றதுக்கு 8 மணி நேரம். அந்த மாதிரி உன் வாழ்க்கையை பிரிச்சு பாரு, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு உண்மை இதுதான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க உட்காரு, அவர் உன்னை வழி நடத்துவார். அப்ப நீ நானும் ஆண்டவருக்கு சாட்சியா வாழலாம். நீ ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, உனக்கு சாட்சியா நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. நான் பிசாசுக்கு சாட்சியா இருக்கக்கூடாது, எனக்கு நானே சாட்சியா இருக்கக்கூடாது. நான் உனக்கு சாட்சியா வாழணும். என்னுடைய சாட்சியில ஒன்ன நாங்க காட்டணும், ஒன்ன பிரதிபலிக்கணும், இயேசுவை பிரதிபலிக்கணும், இயேசுடைய அன்பை பிரதிபலிக்கணும், இயேசுடைய தாழ்மையை நான் பிரதிபலிக்கணும், இயேசுனுடைய எல்லா காரியத்தையும் நான் என் மூலமா அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உன் மூலமா என் மூலமா மகிமைப்படுவாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி நான் ஆண்டவரே வாழ எனக்கு எங்களுக்கு உதவி செய்யப்பா. தகப்பனே, இந்த நாளில் பவுலை நீ தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்காக நீ தெரிந்து கொண்டேன். அதே போல பவுலை போல நாங்களும் உம்மை அறிந்து கொள்ளவும், உம்முடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளவும், உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும், உம்மை தரிசிக்கவும், ஆண்டவரே உம்முடைய திருவாய்மொழி கேட்டு, உம்முடைய குரலை கேட்டு, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கவும், என்னையும் எங்களையும் எங்கள் திருச்சபை மக்களையும் இதை கேட்க போகிற யாவரையும் ஒப்பு கொடுக்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பவுலை போல
உம்மை அறிந்து உம்மை ஆண்டவரே தரிசித்து உம்முடைய திருவாய்மொழி கேட்டு அதன்படி நாங்கள் வாழ்ந்து உமக்கு சாட்சியாய் இயேசுக்கு சாட்சியாய் வாழ என்னை எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்துங்க. அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். God bless you.